Hi, welcome back to Kavi'S topic channel. We have to discuss about the remaining 2 marks pathophysiology important questions, and let's discuss the answers one by one. Next, goitry. Goitry means enlargement of the thyroid gland. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்டில் வந்துட்டு அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தைராய்டு கிளாண்டில் உள்ள அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா காய்ட்ரி டிசீஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து இட் அக்யூர்ஸ் போத் இன் ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம். லெவல் வந்து ஹைப்போவாக இருந்தாலும் சரி, ஹைப்பராக இருந்தாலும் சரி, அதோட சைஸ் தைராய்டு கிளாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு கோய்ட்ரின்னு சொல்கிறாங்க. கோய்ட்ரி இன் hyperthyroidism which is toxic goitry, goitry in hypothyroidism which is non-toxic goitry. Next question is acromegaly. Acromegaly is the disorder characteristic by the enlargement, thickening and broadening of the bones, particularly extremities of the body. இது என்ன acromegaly அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லிம்ப் ஆஃப் த பாடின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லிம்ப் ஆஃப் த பாடியோட முனைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதோட எல்லாமே வந்து என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும். போன்ஸ் எல்லாமே லைக் திக்கனிங், பார்டனிங் ஆஃப் தி போன்ஸ், பர்டிகுலர்லி வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் தி பாடிஸு. இப்போ நம்ம பாடியில் வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹேண்ட் அண்ட் ஃபுட் தான். அதில் முனைகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு அதோட சைஸ் எல்லாமே என்லார்ஜ்மெண்ட் ஆகும், திக்கனிங் அண்ட் ப்ராடனிங் ஆகும் அந்த போன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து முக்கியமாக வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, acromegaly is due to hyper secretions of the growth hormone in adultsல வந்து growth hormone வந்து அதிகமாக வந்து செக்ரேட் ஆகும், which is pituitary glandல வந்துட்டு அதிகமாக வந்து செக்ரேட் ஆகும். இந்த pituitary gland அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சொமட்டோட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, pituitary gland வந்து அதிகமாக வந்து செக்ரேட் ஆகிறது வந்து அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் தான். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சைஸ் போன் ஆஃப் த சைஸ் வந்து என்லார்ஜென்ட் ஆகும்போது அதோட டேர்ம் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அக்ரோமெகாலி. க்ரோத் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி நோய் வந்து வரும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு அக்ரோமெகாலி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆஞ்சியோஜெனிசிஸ். ஆஞ்சியோஜெனிசிஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளட் வெசல்ஸ். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளட் வெசல்ஸ் அவுட் ஆஃப் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கேபிலர்ஸ். இட் இன்வால்வ்ஸ் தி ஸ்ப்ரவுட்டிங், ஸ்ப்ளிட்டிங், ரீமாடலிங் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் வெசல்ஸ். இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் சப்ளை பண்ணுறது. தென் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இஸ் கால்ட் angiogenesis. Okay, it is a simple one, the formation of new blood vessels. Okay, it's called angiogenesis. Next one is types of acute myocardial infarction. Acute myocardial infarction அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் செஸ்ட் பெயின். ஓகே, டைப்ஸ் ஆஃப் செஸ்ட் பெயின் கேட்டாலும் நம்ம இதுதான் வந்துட்டு நோட் பண்ணணும். டிரான்ஸ்மியூரல் இன்ஃப்ராக்ஷன் அண்ட் சப் எண்டோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஓகே, டிரான்ஸ்மியூரல் இன்ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? டிரான்ஸ்மியூரல் இன்ஃப்ராக்ட் எக்ஸ்டெண்ட் த்ரூ தி ஹோல் திக்னஸ் ஆஃப் தி ஹார்ட் மசில்ஸ் அண்ட் ஆர் யூஸ்வலி ரிசல்ட் ஆஃப் கம்ப்ளீட் அக்குலேஷன்ஸ் ஆஃப் தி ஏரியாஸ் ஆஃப் பிளட் சப்ளை. ஓகே, கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த பிளட் சப்ளை எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அது ஃபுல்லாமே வந்துட்டு இன்ஃப்ராக்ட் ஆயிரும். இட்ஸ் கால்டு டிரான்ஸ்மியூரல் இன்ஃப்ராக்ஷன். அனதர் டைப் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப் எண்டோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இன்வால்வ்ஸ் அ ஸ்மால் ஏரியா இன் தி சப் எண்டோகார்டியல் வால் ஆஃப் தி லாஸ்ட் வென்ட்ரிகுலர் செப்டம் ஆர் பேப்பிலரி மசில்ஸ். இந்த மாதிரி மசில்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பிளட் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். Transmural infraction is sometimes referred to as an ST elevation myocardial infarct. Next one, subendocardial infarct is also known as non-ST elevation infarct, which is STMI. Okay, it is it is the type of acute myocardial infarctions or chest pain. Okay, it is a type of chest pain, transmural infraction and subendocardial infraction. Okay, next one is what is ejection fraction? An ejection fraction is the volumetric fractions of fluid ejected from a chamber with each contractions. EF is widely used as a measure of pumping the efficiency of the heart and used to classify the heart failure types. Okay, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் வந்துட்டு இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுவாங்க.
ejection fraction அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் பீட்டுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் blood EF percentage is equal to stroke volume by diastolic volume, okay, into 100. This is ejection fractions. ஒரு ஹார்ட் பீட்டுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் blood வந்து வெளியே போகுது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் ejection fractions. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா calcification. Several diseases are characterized by calcifications which represents deposits of calcium salt as well as a trace amount of other minerals. Calcifications can be two types, dystrophic calcification and metastatic calcifications. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு கால்சியம் லெவல் வந்து ஓவராக வந்து டெபாசிட் ஆகக்கூடாது. அந்த டைப் ஆஃப் இண்டிகேட்ஸ் வந்து கால்சியம் டெபாசிட் ஆச்சு அப்படின்னா calcification அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து உருவாகும். அதுதான் வந்து several diseases are characteristic by the calcifications. calcification வந்து டூ டைப்ஸ் இருக்குது, dystrophic calcification and metastatic calcification. ஓகே, வாட் யூ மீன் பை ஹைப்பர்ட்ரோபி? ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னா என்ன? லாஸ்ட்டாகவும் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஹைப்பர்ட்ரோபி இஸ் தி டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் அண்ட் இன்க்ரீஸ் இன் தி செல் சைஸஸ். ஒரு செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட டேர்ம் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்பர்ட்ரோபி. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எங்கே அக்யூர் ஆகும் அப்படின்னா திஸ் அக்யூர்ஸ் டியூ டு அன் இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஆர்கனல்ஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இதுலேயும் வந்துட்டு ஹைப்பர்ட்ரோபியில் டூ டைப்ஸ் இருக்குது, ஃபிசியாலஜிக் அண்ட் பேத்தாலஜிக் அக்யூர்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஹைப்பர்ட்ரோபி. இட் இஸ் ஷார்ட்டாக சொல்லணும்னா it is used to the term is used to describe an increase in the cell size. Okay, next one is metaplacia. What do you mean by metaplacia? Metaplacia is a reversible change. It can be changed into one type into another type. Okay, reversible change in which one adult cell type is replaced by the another cell type. Okay, then there are two types of metaplacia, epithelial metaplacia and mesenchymal metaplacia. For example, இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா columnar epithelial cells convert into squamous epithelial cells. Okay, these are called metaplacia. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆத்திரோஸ்கெலரோசிஸ். ஆத்திரோஸ்கெலரோசிஸ் அப்படின்னா என்ன? ஆத்திரோஸ்கெலரோசிஸ் இஸ் தி ஹார்டனிங் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ் ஃப்ரம் பில்டப் ஆஃப் பிளாக். பிளாக் இஸ் மேடப் ஆஃப் ஃபேட்டி டெபாசிட்ஸ், கொலஸ்ட்ரால் அண்ட் கால்சியம். ஏன் வந்து இந்த பிளாக் வந்து மேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி டெபாசிட்னாலையும் கொலஸ்ட்ராலு கால்சியம் எல்லாம் வந்து ரொம்ப வந்து டெபாசிட் ஆயிரும் பிளட் வெசல்ஸில். ஸோ அந்த கண்டிஷனில் தான் நமக்கு வந்து ஆத்திரோஸ்கெலரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து வருது. பிளாக் பில்டப் காசஸ் தி ஆர்டரி டு நேரோ அண்ட் ஹார்டன். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் தி லொக்கேஷன் ஆஃப் தி பிளாக்கேஜ். ஓகே, எந்த இடத்துல வந்து பிளாக்கேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இட் கேன் காஸ் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோக், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். ஓகே, ஆத்திரோஸ்கெலரோசிஸ் மூலிமா பிளாக் ஆகும்போது இட் கேன் காஸ் ஓகே கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் அண்ட் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகாப்ளாஸ்டிக் அனீமியா. மெகாலோபிளாஸ்டிக் அனீமியா இஸ் டியூ டு தி டெஃபிஷியன்சி ஆஃப், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பிளட் டிஸார்டர்னு சொல்லலாம். மெகாப்ளாஸ்டிக் அனீமியா இஸ் டியூ டு தி டெஃபிஷியன்சி ஆஃப் அனதர் மெச்சூரேஷன் ஃபேக்டர்ஸ் கால் ஃபோலிக் ஆசிட்ஸ். ஃபோலிக் ஆசிட்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து மெகாப்ளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வருது. அது ஆர்பிசிஸ் ஆர் நாட் மெச்சூர்ட், டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆல்சோ டிஃபெக்டிவ், ஸோ தி நியூக்ளியஸ் ரிமைன்ஸ் இம்மெச்சூர், ஸோ தட் தி ஆர்பிசிஸ் ஆர் மெகாலோபிளாஸ்டிக் அண்ட் ஹைப்போக்ரோமிக். ஓகே, தீஸ் ஆர் கால் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் அனீமியான்னு இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, Myocardial infarction. M is defined as the disease conditions which caused by the reduce the blood flow in the coronary artery. coronary arteryல வந்து blood flow வந்து ரொம்ப கம்மியாயிரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து myocardial infarction அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து வரும். due to the atherosclerosis and occlusions of the artery by an embolus or thrombus. Okay, MI or heart attack is a reversible damage of myocardial tissues caused by the prolonged ischemic and hypoxia. It is a type of chest pain. Okay, myocardial tissues caused by the prolonged ischemia and hypoxia. Okay, cell death அப்படின்னு சொல்கிறாங்க. This called myocardial infarctions. Okay, இதில் வந்து types of myocardial infarction அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷின்ஸில் வந்து அந்த 2 மார்க்ஸில் படிச்சிருப்போம், அதையும் வந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரோக் இஸ் அண்ட் ரேப்பிட் லாஸ் ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன். பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ரேப்பிடாக வந்து லாஸ் ஆயிரும், அந்த தான் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. டியூ டு தி டிஸ்டர்பன்ஸ் இன் தி பிளட் சப்ளை டு த பிரெயின். பிரெயினுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து அதிகமாக இல்லை, அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இல்லை, கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வரதுக்கான
சான்ஸ் இருக்குது. ரேபிட் லாஸ் ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் டியூ டு தி டிஸ்டர்பன்ஸ் இன் தி பிளட் சப்ளை டு த பிரெயின். A stroke happens when blood flow to the part of the brain stops and it's sometimes called a brain attack. ஓகே, இதை வந்து பிரெயின் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோக்கை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரெயின் அட்டாக். ஓகே, பிரெயினுக்கு வந்து தேவையான பிளட் சப்ளை வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா இட் மே காஸ் ஸ்ட்ரோக். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கோட அல்டர்னேட்டிவ் நேம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் டிசீஸ் சிவிஏ. ஓகே, செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் செரிப்ரல் ஹீமர்ஹேஜ். ஓகே, ஸ்ட்ரோக்கு வந்து திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு கூட சொல்லலாம். செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட், செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன், செரிப்ரல் ஹீமர்ஹேஜ். ஓகே, கால் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸார்டர்ஸ் ஆஃப் போன்ஸ். ஓகே, ஓஸ்டியோன் இஸ் போன் அண்ட் போரோஸ் இஸ் அ ஹோல். From Greek words, osteoporosis is a systemic skeletal disorders. Okay, osteoporosis அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is a type of systemic skeletal disorders. Okay, characteristic by low bone mass. Okay, micro-architectural deteriorations of bone tissues leading to be an fragility and consequent increase in the fracture risk. Okay, and then it leads to the abnormally porous bones that is compressible and like a sponge. Okay, these are called osteoporosis. Causes for சைசோப்ரெனியா. சைசோப்ரெனியாவோட காஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வைல் மெனி ஃபேக்டர்ஸ் ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் டெவலப்பிங் தி சைசோப்ரெனியா. என்னென்ன காசஸ் வந்து சைசோப்ரெனியாவில் இருக்கும்? ஜெனட்டிக்ஸ் மூலியமாக, தென் இயர்லி என்விரான்மெண்ட், நியூரோபயாலஜி, ஃபிசியோலஜிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸஸ், இந்த மூலியமாக வந்துட்டு சைசோப்ரெனியா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இதுதான் அப்படிங்கிறது நம்ம வந்து டிட்டர்மின் பண்ண முடியாது. எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் தி டிசீஸ் இஸ் அன்னோன். ஓகே, these are schizophrenia. Okay, next one is meningitis. Meningitis is the serious inflammations of the meninges, the thin membranous covering of the brain and the spinal cord. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளையும் அந்த ஸ்பைனல் கார்டையும் சுற்றியும் வந்து மேலே வந்து ஒரு மெனிஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு மண்டலம் வந்து மேலே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாயிருக்கும். சரிங்களா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அங்கே ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கோட டேர்ம் தான் என்ன, மெனிஞ்சிட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த சுற்றியும் அந்த மெம்பரேனை சுற்றியும் பிரெயினில் இருக்க மெம்பரேனை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மெனிஞ்சஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாதுகாப்பு பண்ணல மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்கும். அதில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனோ ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்துட்டு மெனிஞ்சிட்டிஸ்னு சொல்கிறாங்க, மூளை காய்ச்சல். ஓகே, மெனிஞ்சிட்டிஸ் இஸ் காஸ்டு பை த இன்ஃபெக்ஷன் டியூ டு பாக்டீரியா, வைரஸ் ஆர் ஃபங்கை and also caused by bleeding in the meninges and due to cancer disease of the immune system. ஓகே, இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் எதனால் வந்து வருது? டியூ டு தி பாக்டீரியா, வைரஸ் ஆர் ஃபங்கை. இது மூலயமா வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அங்கே மெனிஞ்சஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து சொல்கிறாங்க. இன் சம் கேசஸ் மெனிஞ்சிட்டிஸ் கேன் பி ஃபீட்டல் கண்டிஷன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் கால்ட் மெனிஞ்சிட்டிஸ். இந்த மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து, ஓகே, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து இந்த நோய் வந்து தாக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த அடல்ட்டாக ஒரு சைல்டுனோ அவங்களுக்கெல்லாம் தாக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைட்டோகைன்ஸ். Cytokines, immunocytokines are low molecular weight regulatory proteins or glycoproteins secreted by the WBC. WBCங்கிறது white blood cells. அதில் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா glycoproteins வந்து செக்ரேட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா on various other cells in the body responds to the number of stimuli. The major functions are the mediate and regulate immune response. என்னென்ன இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து மேஜராக ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா inflammatory reactions. Different cytokines include chemokines, interferons, interleukins, lymphokines and tumor necrosis. Okay, these are cytokines. Okay, next question வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த cytokines அப்படிங்கிறது ஒரு immunocytokines. ஓகே, சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த இதில் வந்து நம்ம படிப்போம் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டரில் வந்து நம்ம இந்த சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து படிப்போம். என்ன டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து வரும்போது நமக்கு அந்த நியூ செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த செல்ஸ் தான் இன்ஃப்ளமேட்ரி செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சைட்டோகைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் dot therapy, DOT. Okay, directly observed therapy means a program to help the cure tuberculosis. Okay, TB பேஷண்ட்டுக்காக அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த தெரப்பி தான் DOT. DOT works meets with the client
to help with the DP medications and provide a support and education. அந்த டிபி பற்றின ஒரு ப்ரொவைட் எஜுகேஷனோ அதோட சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு அந்த கிளைண்ட் வந்து அந்த டிஓடி தெரப்பியை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. டாட் பை டெஃபினிஷன்ஸ் மீன்ஸ் வாட்சிங் கிளைண்ட்ஸ் ஃபாலோ ஈச் டோஸ் ஆஃப் ஆன்டி டியூபர்குலோசிக் மெடிகேஷன்ஸ். அதை வந்து அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதா அந்த டாட் தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிஓடி. ஓகே, டைரக்ட்லி அப்சர்வ்டு தெரப்பி மீன்ஸ் அ ப்ரோக்ராம் டு ஹெல்ப் க்யூர் tuberculosis. Okay, is called DOT therapy. Sign of inflammations. The Roman writer Celsus is the first century of the name the famous 4 cordial signs of inflammation such as redness, swelling, heat and pains, rubor, tumor, calor and dolor. Okay, these are the sign of inflammation. Okay, pathophysiology உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டரில் உள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் சாப்டரில் தான் அந்த டாபிக் இருக்குது, சைன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்ஸ். ஓகே, ஃபிஃப்த் சைன் ஆஃப் ஃபங்க்ஷன்லெஸ் இஸ் த லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வாஸ் த லேட்டர் அடிக்டட் டு பி தி விர்ச்சோ. ஓகே, தீஸ் ஆர் தி சைன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்ஸ். Next one is hypertrophy. Hypertrophy is the term used to describe an increase in the cell size. செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த term the hypertrophy. Next, this occurs due to an increase in the number of organelles and the amount of structural protein. Okay, these are hypertrophy. என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா physiologic and pathologic causes. ஓகே, ஒரு செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஹைப்பர்ட்ரோபின்னு சொல்கிறாங்க. This occurs due to an increase in the number of organelles and the amount of structural protein is known as hypertrophy. Okay, மோஸ்ட்டாக வந்து கொஷின்ஸில் கேட்கக்கூடியதான் இந்த ஹைப்பர்ட்ரோபி, ஏட்ரோபி இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீட்டோஆசிடோசிஸ். இன்க்ரீஸ் தி அசிடிட்டி ஆஃப் தி பிளட். ஓகே, பிளட்டில் வந்து அதோட அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கீட்டோன் பாடிஸ் டெவலப்ஸ் when the body does not have enough insulin. ஓகே, தேவையான அளவுக்கு வந்து இன்சுலின் ஆகாமல் இருக்கும்போது அந்த கீட்டோஆசிடோசிஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டேர்ம் தான் கீட்டோஆசிடோசிஸ்னு சொல்கிறாங்க. அசிடிக் லெவல் வந்து அந்த பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட டேர்ம் தான் கீட்டோஆசிடோசிஸ். இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கீட்டோன் பாடிஸ். எப்போ வந்து டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் வந்து இன்சுலின் லெவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு, ஓகே, டஸ் நாட் ஹாவ் எனஃப் இன்சுலின் லெவல் வந்து தேவையான அளவு வந்து இல்லாத போது தான் அந்த பாடியில் வந்து டெவலப் ஆகும். த பாடி cannot break down sugar, so it breaks down fat instead. Ketones of what is the live from this process. The body does not tolerate ketones and tries to force them out of the body is known as ketoacidosis. Okay, ketoacidosis அப்படின்னா increase the acidity of the blood due to the presence of high concentration of the ketone bodies is known as ketoacidosis. Next one is hematuria. What do you mean by hematuria? Hematuria represent the presence of blood in the urine. யூரினில் வந்து blood வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அதோட டிசீஸ் கண்டிஷன் இந்த டேர்ம் தான் வந்துட்டு ஹெமட்டோரியான்னு சொல்கிறாங்க. The passage of blood in the urine is always alarming and investigation is warranted. Okay, according to the amount of RBCs in the urine, hematuria can be classified as grass, overly blood smoky or tea-colored urinations, microscopic, which is smaller than 5 RBCs per HPF. Okay, these are hematuria. இந்த ஹெமச்சூரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது மூலிமா அந்த யூரின் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளட்டு வந்து யூரினில் வெளியே வருது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி வந்து கேன்சர் மூலிமா வந்து வரலாம். தென் அதுக்கப்புறம் பாடியில் வந்து ஸ்டோன் இருக்குது, நார்மலாக இருக்க லைனிங் வந்து பிரேக் ஆகிறதுனால வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா யூரினில் வந்து பிளட்டு வந்து வருது. ஓகே, எதுங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, அதுக்கப்புறம் பிளேடர் அண்ட் யூரேத்ரா, இது மூலியமாக வந்துட்டு அந்த நார்மலாக இருக்க லைனிங் வந்து பிரேக் ஆகிறதுனால யூரினில் வந்து பிளட்டு வந்து ப்ரெசண்ட் ஆகுது. ஓகே, இதுதான் வந்துட்டு ஹெமச்சூரியான்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஃபியூ பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்னாலேயும் வந்துட்டு யூரினில் வந்து பிளட்டு வந்து கலந்து வரலாம். அது வந்து எப்படி வந்து டிட்டர்மைன் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூரின் வரும்போது ஃபஸ்ட்டே வந்து பிளட்டு வருதா இல்லை லாஸ்ட்டாக இல்லை நடுவுலையா அந்த கட்டியாக வருது, அதை டிட்டர்மைன் பண்ணி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. பை யூரின் டெஸ்ட் ஆர் வந்து பிளட் டெஸ்ட், இல்லைனா வந்து ஸ்கேனிங் ரிப்போர்ட், சிடி ஸ்கேன் இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகே, தீஸ் ஆர் கால் ஹெமச்சூரியா.
Okay, next one is atheroma. Atheroma is the condition which comes under the atherosclerosis. Okay, atheroma is the accumulation of intracellular and extracellular lipid in the intima of the large and medium sized arteries. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட் கண்ட்ரோல் வந்து இருக்கிறது அந்த கண்டிஷன்ஸ் தான் atheroma. Atheroma means which is atherosclerosis, porridge and sclerosis the hardening. Okay, these are atheroma. Okay, வந்து புது டேர்மாக தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேங்க்ரீன். கேங்க்ரீன் அப்படிங்கிறது வந்து ஒரு டெட் செல்ஸ் தான் நம்ம கேங்க்ரீன்னு சொல்லுவாங்க. கேங்க்ரீன் இஸ் தி டிகே ஆர் டெத் ஆஃப் தி ஆர்கன் ஆர் டிஷ்யூ காஸ்டு பை தி லேக் ஆஃப் பிளட் சப்ளை. பிளட் சப்ளை வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக லாக் ஆகுது அப்படின்னா அந்த செல் என்ன ஆகும்னா டெட் ஆயிரும். அதோட டேர்ம் த கேங்க்ரீன். ஓகே, இட் இஸ் அ காம்ப்ளிகேஷன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி இன்ஃபெக்டியஸ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ், இன்ஜுரி ஆர் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் அசோசியேட்டட் வித் தி க்ரோனிக் டிசீஸ் சச் அஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகே, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அந்த கேஸ்லேயும் வந்துட்டு செல் டெத் வந்து ஆகும். ஓகே, அதுதான் நம்ம கேங்க்ரீன் சொல்கிறாங்க. தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் கேங்க்ரீன்: ட்ரை கேங்க்ரீன், மாய்ஸ்ட் கேங்க்ரீன் அண்ட் கேஸ் கேங்க்ரீன். ஓகே, தீஸ் ஆர் கால்டு கேங்க்ரீன். இட்ஸ் a simple term. It's a decay or death of an organ or tissue caused by the lack of blood supply. Okay, these are called gangrene. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எய்ட்ஸ். ஓகே, எய்ட்ஸில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது? மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஹேவிங் அன்ப்ரொடக்டட் செக்ஸ், ஹேவிங் another sexually transmitted infections such as syphilis, herpes, chlamydia and gonorrhea, sharing the contaminated needles and syringes, transmission of blood or blood products, occupational transmissions and maternal, fetal or infant transmissions. Okay, these are the factors of AIDS. இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்கும் போது ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும் 2 மார்க்ஸில். ஓகே, தீஸ் ஆர் தி மோஸ்ட் காமன் ரிஸ்க்ஸ் ஃபார் எய்ட்ஸ். இந்த 40 கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல் வந்துட்டு உங்களுக்கு ரிமைனிங் இருக்க 6 or 7 கொஷின்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கவிஸ் ஃபார்மோடாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ஷோ ஆகும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் தி மேஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மே ஆஸ்க்டு இன் தி Pathophysiology second semester Bpharm degree examinations. Okay, thank you for watching our channel. Thank you.